இன்றைய தினம் கர்நாடக மாநிலத்திலே சாண்டூர் என்கிற மலை பிரதேசத்திற்கு வந்திருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை குமாரசுவாமி மலை, லோகாச்சலம் என்று சொல்கிறார்கள், இரும்பு மலை என்பதாக. குமாரசுவாமி மலை கோவிலுக்கு தரிசனத்திற்காக வந்திருக்கிறோம். இது ஒரு பழமையான கோவிலாக இருக்கிறது, புராண பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கிறது. இந்த கோவிலுக்கு நம்முடைய காஞ்சி மகா சுவாமிகள், காஞ்சி பெரியவர்கள் 1978 பாத யாத்திரையாக வந்து இங்கு இருக்கக்கூடிய அகஸ்திய தீர்த்தம், இந்த கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அகஸ்திய தீர்த்தத்திலே நீராடி இங்கு வந்து தரிசித்திருக்கிறார்கள். விசேஷ பூஜைகளை செய்திருக்கிறார்கள். 1978 இந்த சாண்டூரிலே பல காலம் தங்கி இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஆசிகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த குமாரசுவாமி மலை, இதன் சமீபத்திலேயே இந்த புராணத்தோடு தொடர்புடைய விபூதி மலை இங்கு இருக்கிறது. அங்கிருந்து அதிக மாதம் வரக்கூடிய வருஷங்களிலே அங்கிருந்து விபூதியை விஸ்வேஷம் மாதவம் டுண்டிம் தண்டபாணிச்ச பைரவம் வந்தே காசியும் குகாம் கங்காம் பவானியும் மணிகர்ணிகா சானந்தம் ஆனந்த வனே வசந்தம் ஆனந்த கந்தம் ஹத பாப பிருந்தம் வாராணசீநாதம் அநாதநாதம் ஸ்ரீ விஸ்வநாதம் சரணம் பிரபத்யே. ஆச்சாரியால் சந்நியாசாசிரமம் வாங்கிட்டு இங்க காசி க்ஷேத்திரத்துக்கு வந்து, வாராணசி இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து, இங்க வந்து விவேக விஞ்ஞான வைராக்கிய பிரச்சாரங்கள்லாம் பண்ணி எல்லாரும் அனுஷ்டானமும் பண்ணணும், எல்லாரும் நல்லவாளா இருக்கணும், எந்த சமூகத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் நல்லவாளா இருக்கணுங்கிற உபதேசத்தை இந்த காசியில பண்ணி, குணம்ங்கிறது முக்கியம், பக்திங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, பாண்டித்யம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதுக்கு எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்லாம ஆத்ம குணமும் முக்கியம் அப்படின்னு சொன்ன இடம் இந்த காசி. சங்கராச்சாரியார் நிறைய ஸ்தோத்திரங்கள், பாஷ்யம் எல்லாம் பண்ணி, கீதா பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யங்கள் எல்லாத்தையும் பண்ணி, சாத்வீகமான சுபாவம் வேணும், அந்த சத்திய தர்ம பாராயணராக எல்லாரும் இருக்கணுங்கிறத லோகத்துக்கு பிரசித்தி படுத்தின திவ்ய கஷேத்திரம் இந்த காசி. இந்த காசிக்கு எத்தனையோ மகிமைகள் இருக்கு. தார்மீகமான பிராச்சீனமான காலத்திலேருந்து வர மகிமைகள், ஜோதிர்லிங்க கஷேத்திரம்